கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் சட்டசபையில் அவங்க கொடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த வாக்குறுதியை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்புகிறாங்க. எங்களுக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கோம். அவங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு அவங்க மசோதாவை அனுப்புகிறாங்க. கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் விஷயமே. இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதுல என்ன இருக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. இப்போ நீங்க 8 கோடி மக்களுக்கு எதிராக தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த 8 கோடி மக்களும் செலுத்துற வரி தான் உங்களுக்கு சம்பளமா வந்துட்டு இருக்குது. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் லேட் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். இனி நீங்க அதை சொல்லணும். ஆக்சுவலா நீங்க அதை சொல்லணும். நீங்க சொல்லாததுனால செய்யுங்கன்னு சொல்றாங்க. சரிங்க, செய்யறேன்னு தான் சொல்லணுமே ஒழிய என்னைய நீ கேள்வி கேட்குற, என்னைய செய்ய சொல்ற. சரிங்க, செய்யறேன்னு தான் சொல்லணுமே ஒழிய என்னைய செய்ய சொல்றேன்னெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. இந்த 3 மாசம் டைம் கொடுத்தது